குடின்றது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம். மானம் மரியாதை போய் எல்லாம் போய் உடம்பு கெட்டு போய் குடும்பம் அழிஞ்சு போய் நம்ம நிக்கிறோம். ஆனா இப்ப கூட முடிச்சுட்டு நைட்டு லைட்டா கட்டிங் போடலாம். யாருன்னா கேட்டா நான் குடிகாரெல்லாம் கிடையாது, எப்பன்னா கட்டிங் போடுவேன்றோம்ல. அதுவே போய் குடின்னு நீ ஆரம்பிச்சிட்டாலே உன்னால விட முடியாது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் அதிகமாகி போய் உன்னை அழிச்சு கேவலப்பட்டு உன்னோட திறமைகளை காலி பண்ண குடும்பத்துல இருந்து உன்னை தனியா பிரிச்சிடும். ஆனா பாவம் நீ பேஷண்ட்ன்றத தெரியாத நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. காந்தாரா மாதிரி ஒரு படத்தை தூக்கி ரிஷப் செட்டி 2வது படத்திலேயே தூக்கி தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்க தெரிஞ்ச அந்த ஆளுங்களுக்கு, நேஷனல் அவார்டு கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி படங்கள் வருது. தமிழ் படம் ஜெய் பீம், ஷார்ட் பட்டா அந்த மாதிரி படங்களுக்கு கூட அங்கீகரிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி படங்களை கூப்பிட்டு அங்கீகரிங்க, இல்ல வரி விலக்கு பண்ணுங்க, மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. வீதி தோறும் வந்து நம்ம என்ன டாஸ்மாக் கடை இருக்குன்றதோட இந்த படத்தை பார்த்தா எங்கன்னா ஒரு மூலையில குடிக்கணும்ன்ற எண்ணம் ஆரம்பிச்சுக்கிறதே தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டா குடிய கட்டுப்படுத்திடலாம், டி அடிஷன் சென்டர் போய் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு தோன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒயின் ஷாப்பை மூட ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் இந்த படத்தை பரிசீலனை பண்ணி எல்லாம் ஒரு வரி விலக்கோ இல்ல இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு அவார்டோ கொடுத்தா நம்ம நாடும் நாட்டு மக்களும் இளைஞர்களும் கலைஞர்களும் நல்லா இருப்பாங்க. எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இந்த படமும் பார்த்து வெளியே எனக்கு தெரியுது. அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க படத்தை. சோமுவோட ஆக்டிங் வந்து MS பாஸ்கர் அண்ணனுக்கு நிகரா அழகா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம 10ஓட 11 உட்காந்து படம் பார்த்து வெளியே வர அந்த ஒரு என்ன சொல்றேன் பந்தா இல்லாம இருக்கிறதும் சரி. இந்த மாதிரி படங்கள்ல நீலவன் ப்ரொடக்ஷன் எடுத்து பண்றது நாங்க வந்து ஒரு சார்ந்த மக்களுக்கான இது இல்ல, நான் ஒட்டுமொத்த மக்களுக்கானது எங்க ப்ரொடக்ஷன்ன்றத சொல்ல விரும்புது அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு பாதிப்பு என்னன்னா, இத வச்சு மிஸ்கினை பத்தி எல்லாருமே பேசினாங்க. மிஸ்கின் குடிச்சிட்டாரு, வாத்தாங்க அம்மான்னு பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, சமன் ஆகி தெரியலன்னு. ஆனா இந்த படம் பார்த்த கூட உட்காந்து இந்த டைரக்டர் ஏன் மிஸ்கின் அண்ணனை ஒரு டி அடிஷன் சென்டர்ல கூட்டு போய் விடல, அவரையே கொஞ்சம் காப்பாத்திருக்கலாமே, நல்ல கலைஞராச்சே. அவரை குறை சொல்றதோட அவரை குடிக்காம பாத்துக்கிறதும் கூட இருக்கிறவங்களோட பழக்கம்ல ஒத்துழைக்கும்ல. அவரை வச்சு நீங்க ப்ரமோஷன் தேடுறீங்க. ஒரு நல்ல டைரக்டரை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. அவருக்கும் குடிய விட்டு அவரும் வெளியே வரணும். 4 பேரை கூப்பிட்டு குடிக்கிறத பெருமையா பேசுறாரு, அது தப்புன்றதையும் நம்ம புரிய வச்சிருக்கணும்ல. அதுவும் நம்ம தப்பு தானே அப்படின்றது அந்த எனக்கு புரியுது. அதுவும் இந்த படம் பார்த்ததுனால அது புரியுது. பாட்டில் ராதா அப்போ பாத்துருவாங்க படம். நல்லா தான் இருக்கு படம். ட்ரிங்க் அடிக்ட பத்தின படம். ஒரு குடிகாரங்க எப்படி இருக்கிறாங்க லைஃப்ல, அவங்க வந்து ஒரு டீலிங் சென்டர்ல போய் அவங்க சேர்த்து விட்டா என்னென்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து எப்படி தெரிஞ்சு வருவாங்க அப்படின்றதுலாம் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லாதான். நான் வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து பயங்கரமா குடிச்சேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. ஸோ அந்த டைம்ல நான் வந்து டீலிங் சென்டர் போயிடும் அங்க ஒரு 4 மாசம் நான் இருந்தேன். ஸோ நம்ம இருந்த ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கனெக்ட் ஆகிறத விட எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும் இந்த கான்செப்ட். ஸோ அதனால வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க இருந்தீங்க அதே மாதிரி இந்த படத்துல சீன்ஸ் எல்லாம் ஆமாமா, எல்லா சீனுமே அதுலதான். எல்லா இதுமே இந்த படத்துல காட்டுற எல்லா சீனுமே ஒரு இது கூட போய் இல்லாம 5:30 மணிக்கு காலையில எழுந்திப்பாங்க, 10 மணிக்கு தூங்குவாங்க அப்படின்னு அதுவுமே அந்த மாதிரிதான் இருக்கு. அது இல்லாம வந்து காட்டுற எல்லா சீனுமே அதுல வர ஒவ்வொரு சீனுமே வந்து நான் இருந்ததுதான். ஒரு சில இது கொஞ்சம் சொல்லாம இருந்திருக்காங்க, பட் ஆனா அதுவும் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்ல அவ்வளவு இன்டெப்த் எல்லாம் போக வேண்டியது இல்லையா இந்த படத்துலயா பார்க்கும்போது. செகண்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த டிடெக்ஷன் சென்டர்ல வர்றதுனால எல்லாமே காமெடியா போகும். இந்த குடிகாரங்க இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியாது, ஒரு கருத்து சொல்லுவாங்க, பட் ஆனா ஒரு காமெடியா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபேமிலி எப்படி பாதிக்குது, அவங்க ஒய்ஃப் எப்படி பாதிக்கிறாங்க, பசங்க எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நமக்குமே இப்படிதான் இருந்திருக்கும் லைஃப்ல அப்படின்ற போது நான் ஒரு 4 மாசம் இருந்திருக்கேன். அதனாலதான் வந்து நான் இந்த படமே பார்க்க வந்தேன். கண்டிப்பா. ஆனா எப்படின்னா வந்து நம்ம நடந்துக்கிற பிஹேவியர் பொறுத்து தான் இருக்கும். அந்த படத்துலயே வந்து ஹீரோ மேல கை வச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அவர் அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப காமிச்சிக்க மாட்டாங்க. இல்ல அவரோட நேச்சரே அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு குடிகாரங்க வராங்க அப்படின்னும் போது அவங்க வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னும் போது அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால ட்ரிங்க் அடிக்ட் தான். ட்ரிங்க் படமே வந்து ஃபர்ஸ்ட் இல்ல ஆக்சுவலி குடிக்கிறவங்க வந்து என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க மோஸ்ட்லி. நார்மலா இப்போ நான் இருக்கும் போது அந்த சென்டர்ல ஒரு
50 பேர் இருந்தோம்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரோ 2 பேர் தான் பொறுக்கி குடிக்காம இருக்கிறோம். அதுல நான் ஒருத்தர், எனக்கு திருவட்டூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு தனி மனிதனா குடிக்கு எப்படி அடிக்ட் ஆகுறாங்க. லவ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவா இருக்காது, ஃபேமிலி சீன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஃபேமிலி தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போகும்போது ஃபேமிலியால என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காட்டுவாங்க, தவிர லவ் சீன்ஸ் அவ்வளவா அருமையான படம் சார். படம் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் இப்போ எடுத்துருவோம், இப்போ எடுத்திருக்காங்க அது. அதனால இன்னைக்கு என்ன கேட்டா உண்மையிலேயே நேச்சுரலாவே ஒரு குடும்பத்துல என்ன நடக்குதோ அதுதான் எடுத்திருக்காங்க. பாதிச்ச சீன் எல்லாம் படமே பாதிச்ச சீன் தான் சார். இது பொதுவாக என்னோட என்னை நானே திரும்பி பார்க்கற மாதிரி இருக்குது. என்னை நானே திரும்பி பார்க்கற மாதிரி என்னோட நான்லாம் உண்மையிலே இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுப்பாலும் தெரியாது. நானும் ஒரு நோயாளி தான். ஓப்பனா சொல்லுவேன், இதெல்லாம் மீடியா எங்க வேணாலும் பண்ணலாம். நானும் ஒரு நோயாளி தான். இந்த போய் இதெல்லாம் பொண்ணை குத்துணும், பொண்ணு எடுத்துலாம் பயப்படணும் கிடையாது. இது நான் நோயாளி ஒத்துக்கணும். நான் என்னைக்கு நோயாளி ஒத்துக்கணும் அன்னைக்கே என் குடும்பம் நல்லா இருக்குது. ஏன்னா நான் 30 வருஷம் குடிக்கிறேன் சார். 7 வருஷம் ஆகுது குடிச்சு குடி விட்டு 7 வருஷம் ஆகுது. உள்ள போனதால தான் குடி விட்டு ஏன்னு ஒரு இயக்கம் இல்லை, ஆளுக்காக அனாமதி இல்லையா, அது உள்ள போனதால தான் குடி விட்டு. அது உள்ள போன நான் குடி விட்டா என்னை பார்த்து என்னோட மச்சானுங்க, என்னோட ஃப்ரெண்டுங்க ஒரு 7-5 பேர் அந்த குடும்பம் நல்லா இருக்குது. இப்போ என்ன ஒரு நண்பர் கூட்டு போயிருந்தாரு, ஏழுமலையில் ஒரு நண்பர். பாதிச்ச சீன்ல படமே பாதிச்ச சீன் தான் சார். இது ஃபுல்லாவே எங்களை மாதிரி ஆளுக்கு எடுத்தது படம் தான். அது தனிப்பட்ட யாருக்கான படமானாங்க. நம்ம குடி நோயாளிகளோட படம். குடி நோயாளினால குடிக்கிறவங்களாம் நோயாளி ஆட மாட்டாங்க. இதுல குடி நோயாளிகள் இப்ப முடியல, என்னால இப்ப படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்னால முடியல, குடிக்காம இருக்க முடியல, வீட்டுல சிலிண்டர் எடுத்து போறது, ஃபேனை கட்டி போறது, வீட்டுல பில் எடுத்து போறது, ஒய்ஃப் விட்டுட்டு போறது, ஏன் விட்டு போறாங்க? அவங்களால முடியல. அவங்களுக்கு அந்த நோய் தாக்குது. 100 பேர் குடிக்கிறாங்கன்னா அதுல 20 பேருக்கு அந்த நோய் வரது வாய்ப்பு இருக்கு சார். கவர்மெண்ட் விற்கிறது உங்களை ஏன் சார் குடி கவர்மெண்ட் கூப்பிடல? நீங்க தானே போறீங்க. நான் தானே போறேன் கவர்மெண்ட். பாட்டில் அங்கேதான் இருக்குது, நான் தானே போறேன் பாட்டில் கிட்ட.